फ्रेंड्स वेलकम टू योगा चैनल நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பூரி மசாலா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்க உடனே பார்க்க முடியும். फ्रेंड्स இன்னைக்கு காலையிலே வந்து பசங்களுக்கு வந்து டிஃபன் தான் கேட்டாங்க. காலையிலேயும் பூரி சாப்பிட்டு மதியம் பூரி ஸ்கூலுக்கு கொண்டு போறேன்ட்டாங்க. சரி அதவே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு இப்போ அதை செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இங்கே உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு இப்போ முதல்ல நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு நம்ம குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் விட்டு வேக விட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வேக வச்சிடலாம். வெந்துட்டு இருக்க கேப்பில் வந்து நம்ம உருளைக்கிழங்குக்கு மசாலாவுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 3 விசில் 4 விசில் வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கரண்ட் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து இருக்கிற லைட்டை வச்சு இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். இங்கே கிழங்கு வெந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மாவு வந்து சளிச்சு வச்சாச்சு. ஏன்னா 2 நேரத்துக்கு பசங்களுக்கு வந்து காலைக்கும் சாப்பிட்றதுக்கு மதியத்துக்கு கொண்டு போவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் மாவு உண்டனாவே போட்டிருக்கு. இப்போ உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெளியில் உட்காந்து பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா கரண்ட் வரட்டும். நம்ம கரண்ட் இல்லாமல் இப்போ இருக்கிற கரண்டை வச்சு தான் நம்ம வீடியோ எடுக்கணும். அதனால் நம்ம வெளியில் உட்காந்து பிசைஞ்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம். கரண்ட் போயிடுச்சு, அதனால் வெளியில் உட்காந்து நம்ம மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போய் பூரி போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிடலாம். பூரிக்கு வந்து எப்போயுமே கொஞ்சம் டைட்டாக பண்ணிங்க, சப்பாத்திக்கிட்டே கொஞ்சம் லூஸாக பண்ணிக்கணும். பூரிக்கு வந்து டைட்டாக பண்ணதாச்சும் பூரி வந்து நல்லா பொசுன்னு உப்புலாம் வரும். இப்போ நம்ம தண்ணி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு பிசையணும். எப்படின்னு பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த மாதிரி பிசைஞ்சிடணும். பூரிக்கு வந்து டைட்டாக இருக்கணும். இதை கொஞ்ச நேரம் நம்ம வைக்க கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயே ஊற்றி பிசையில லாஸ்ட்டே நான் எண்ணெய் ஊற்றுவேன். கொஞ்சமாக இப்படி எண்ணெய் சுற்றி விட்டுக்கலாம். போதும் இந்த அளவுக்கு எண்ணெய். இப்போ மாவு நல்லா இப்படி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம போய் குருமா தாளிச்சு விட்டுறலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம போய் வச்சுட்டு மூடி வச்சுட்டு குருமா தாளிச்சிடலாம். வந்து லைட் பாருங்கள், செல்ஃபோன் லைட் எல்லாமே வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் கரண்ட் வரலை. சரி வாங்க நம்ம குருமா தாளிச்சிடலாம். காலையில் இந்த மாதிரி 6 மணி 6:30க்கெலாம் கரண்ட் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து இன்னும் கரண்ட் வரல. சரி வருன்னு வெயிட் பண்ணால் மணி 7 ஆயிடுச்சு. சரி பாப்பாவும் தம்பி கிளம்பிட்டாங்க. தம்பிக்கு வந்து இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகத்தே 8:45 9 மணிக்கு போய்கிட்டு இருக்கிறான். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டுலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக அதில் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு நான் வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து முதல்ல வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயமாக 3 வந்து சேர்த்துருக்குறேன். நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும். நம்ம அந்தளவுக்கு வதக்கணும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதிலே வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், இது நீல பச்சை மிளகானால 3 மிளகா போட்டிருக்கிறேன். இப்போ போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து அந்த மாதிரி குருமாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமாவுக்கு வந்து வெங்காயம் நிறையா போட்டாலே நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு சோம்பு இது 3மே நல்லா தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 1க்கு 2 தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மனமாக நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் மாதிரி இந்த குருமா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க, 1க்கு 2 தட்டி சேர்த்துக்கணும். அதுலேயுமே சோம்பு சேர்த்து தட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் சால்ட்டு உப்பு தான் சேர்க்குறேன். போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதங்கட்டும். நமக்கு அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கின அவசியம் இல்லை. இப்போ தக்காளி பழம் நான் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் விருப்பப்பட்டாலும் சேருங்க, இல்லாட்டி வேண்டாம், நல்லாயிருக்கும். நான் தக்காளி பழம் சேர்த்தோம்னா சரி பசங்க மதியானம் கொண்டு போகிறதுனால கொஞ்சம் தக்காளி பழம் போட்டாலே நல்லாயிருக்கும். குருமை வந்து நல்லா வதங்கிட்டோம். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும், நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நான் வந்து வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இதில் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக போட்டால் போதும் பச்சை பட்டாணி. நம்ம ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துருக்குறேன். இதிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டேன்னா நம்ம தண்ணி சேர்ப்போம், அதனால் அதிலே வெந்துடும். நல்லா ஊற வச்சு நம்ம வேக வச்சு போட்டாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுறதுனால அப்படியே நமக்கு வெந்துடும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. நம்ம வீட்டில் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடலாம், கொஞ்சமாக சேர்த்துடலாம். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துடலாம். மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அப்படியே நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் நம்ம மல்லித்தலை சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். சூப்பரான உருளைக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா கொதிச்சு வர்றப்போ தண்ணி கெட்டி ஆயிரும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ
இப்போ நல்லா கொதிக்கிட்டு அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு இதில் நம்ம பூரி சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, இந்த பக்கம் நம்ம குருமா வந்து கொதிச்சிட்ருக்குது. இப்போ வந்து நம்ம பூரி சுட்டலாம். மாவு எடுத்து நான் அந்த மாதிரி ரவுண்டாக வச்சு நசுக்கி அப்படியே வச்சு போட போகிறேன். ஏன்னா தேய்க்க முடியாது, கரண்ட் இல்லாதனால டக்குன்னு இதிலே செஞ்சிடலாம். கொஞ்சமாக இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் நல்லா ஒரு எனக்கு பூரி வந்து எப்பயுமே சப்பாத்திக்கு மட்டும்தான் நான் அப்படி தேய்ச்சி போடுவேன். இது இப்படி செஞ்சுருவேன், நல்லாயிருக்கும். வச்சு ரவுண்டாக வச்சு நம்ம நசுக்கிட்டோம்னா அவ்வளோதான். பூரி போட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பூரி போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காயவும் போடுங்க, அப்போ தான் நல்லா பொசுன்னு வரும். இந்த மாதிரி போட்டு விட்டு இப்படி அமுத்தி விடுங்க. தண்ணியை எண்ணெயை மேலே எடுத்து இப்படி ஊற்றுங்க, அப்போ தான் நமக்கு நல்லா பொசுன்னு வரும் பூரி. இப்போ திருப்பி விட்டுறலாம். மறுபடியும் திருப்பி விட்டுறலாம். நல்லா பொசுன்னு வந்துருச்சு பாருங்க பூரி. எண்ணெய் நல்லா காயவும் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி நமக்கு சப்புன்னு போயிடும் பூரி. இன்னொரு பூரி போடுறேன் பாருங்கள். போட்டுடலாம். ஒன்றா நசுக்கி இப்படி போடணும்னா டைம் ஆகாது, டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம தேய்ச்சி போடுறதுன்னு டைம் எடுத்துரும். அப்படி டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்படி பூரி போட்டு எடுத்துட்டோம்னா கரண்ட் இல்லாமல் இன்றைக்கி குருமா வச்சு பூரி சுட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம ஆரம்பித்தாச்சு, இன்னும் கரண்ட் இல்லாமல் லைட்டை வச்சு எடுத்துடலான்ட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ அவ்வளோதான், பூரி சுட்டு எடுத்தாச்சு. ஆளுக்கு காலையில் 2 சாப்பிட்டு மதியத்துக்கு ஒரு 4 நாள் கொண்டு போயிடுவாங்க. இப்போ எல்லா பூரியும் சுட்டுட்டு பார்க்கலாம். நமக்கு பூரி வந்து புசுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குருமா போட்டு பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். பாப்பா தம்பிக்கு 2 பேத்துக்கு சாப்பிட கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. இன்னைக்கு குருமாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. பாருங்கள் போதும் இந்த அளவுக்கு வந்து, ஏன்னா ஸ்கூலுக்கும் கொண்டு போனதுனால இந்த அளவுக்கு கெட்டியாக போதும் நமக்கு. இப்போ மல்லித்தலை சேர்த்துடலாம். மல்லித்தலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான நமக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து பூரி ரெடி ஆயிடுச்சு. குருமா பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஊற்றி கொடுத்துடலாம் பாப்பாவுக்கும் தம்பிக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமாவுக்கும் இந்த மாதிரி பூரி சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இப்போ பாப்பாவுக்கு வெளியில் வச்சு கொடுத்துடலாம். இருட்டாக இருக்குது, வாத்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்லியாச்சு. பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது. டைமு 8:15 ஆயிடுச்சு. இன்னொரு அரை மணி நேரத்தில் 1/4 மணி நேரத்தில் அவங்க அப்பாவும் கிளம்பி, ஏன்னா வீடியோ எடுக்கிறவர் அவர் தான். அவர் குளிச்சுட்டு வந்து சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க தம்பி பாப்பா. அது மூலியம் நான் டிஃபனுக்கெல்லாம் சுட்டு வச்சுருவேன், எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்றைக்கி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் டிஃபனும், மதியத்துக்கு அவங்களுக்கு பூரியை கேட்டாங்க. நம்ம மதியம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பாடு மட்டும் வச்சுக்குவோம். இந்த நீ 2 தம்பி 2 அண்ணன் 2 சாப்பிட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தொடர்ந்து இதே ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி கரண்ட் இல்லாமல் நம்ம சூப்பராக வீடியோ எடுத்தாச்சு. எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளை. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.